மின்னாத இல்லல. விண்ணோடு மின்னாத விண்மீன் ஏது? அது அது உன் புன்னகை. ஒற்றை பூ பூக்கின்ற தேசம் ஏது? அது அது உன் பாதுகை. துடிக்கும் எரிமலை ஏது? அது என் நெஞ்சம் தானடி. இனிக்கிற தீயது? அது உந்தன் தீண்டலே. சுடுகிற பொய்யது? அது உந்தன் நாணமே அன்பே. கண்ணுக்குள்ளே கரைந்த நிலவு எனது இரவை திருடுதோ, உயிரினை வருடுதோ. கண்ணுக்குள்ளே நுழைந்த கனவு உனது வதனம் வரைந்ததோ, இருதயம் நிறைந்ததோ. பெண்ணே உன்னிடை அது யாரும் கொள்ள இன்பம் கொண்டது ஏது? நீ சுடும் ஆடை அது மயக்கிடும் போதையோ ஏது? அடுத்து நீ சொல்ல போவது ஆடைகளை களைந்த பிறகும் ஒளியை அணிவது நீலா. அது கண்ணுக்குள்ளே கரைந்த நிலவு எனது இரவை திருடுதோ, உயிரினை வருடுதோ. கண்ணுக்குள்ளே நுழைந்த கனவு உனது வதனம் வரைந்ததோ, இருதயம் நிறைந்ததோ. கோபங்கள் இல்லா யுத்தம் ஏது? மெத்தையில் நிகழ்வது. மௌனம் அதை வெல்லும் ஓர் பாடல் ஏது? முத்தத்தின் ஒலி அது. பதில் இல்லா கேள்வியும் ஏது? அடுத்து நீ கேட்க போவது. இரு நிழல் நெருங்கும் பொழுது நொறுங்கும் பொருள் ஏது? கண்ணுக்குள்ளே தொலைந்த கனவு உனது வதனம் வரைந்ததோ, இருதயம் நிறைந்ததோ.
சந்ததிகள் பெருந்தவராக ஒரு கிருபை கொடுத்து சொல்லி அதே கொள்கை நிமித்தம் ஆண்டவரே இப்பொழுது புதிதாக ஆண்டவரே கணவன் மனைவியாக ஆண்டவரை நியமிக்கப்பட்ட இந்த குழந்தைகளுக்காக ஆண்டவரை நம்ம ஒரு வேண்டுகோள் சொல்றேன். ஆண்டவரை மணமகள் அன்புடன் மணமகள் நந்தி என்கிற கேரனுக்காக உங்களுடைய வேண்டுகோள் சொல்றேன். ஆண்டவரை இந்த திருமண வைபவத்தை நீர் தான் ஆசை வைக்கிறது. தொடக்கம் முதல் இறுதி மட்டும் ஒரு பிரச்சனை இருந்து இந்த மணமக்களை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரை வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் நம்மை பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதிக்க கொண்டு கற்றுக்கொள்வோம். இயேசு மூலமாக சிறு விருப்பத்தை பரவப்படுகிறாரே. வர வேண்டியவர் தாமதப்பட்டாலும் அவர் துரிதமாக வந்தது மகிழ்ச்சியான செயல். அநேக நேரங்களிலே ஃபில் தி பிளாக்ஸ் அதுக்கு தேவையான நேரத்தை வச்சிருக்கேன். அதனால தான் அவங்களுக்கு ஜெபத்துக்கு தருணம் கொடுத்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. குடும்பத்தில் எல்லாரையும் அறிமுகப்படுத்தணும்னு சொன்னால் நேரம் போதா. ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சியில் முக மலர்ச்சியாக இருக்க வேண்டும். மன மகிழ்ச்சி முக மலர்ச்சி எப்படி நம்ம இருக்கணும் அந்த நிகழ்ச்சியில் 6 o'clock மாதிரி இருக்கணும். 6 o'clockனா இப்படி இதான் 6 o'clock. 2:45 பாருங்க அப்படி அழகாக இருக்கும். 2:45 அழகாக நாங்கள் யாருடைய முகம் 6 o'clock மாதிரி இல்லாமல் 2:45 மாதிரி இருக்கணும். 2:45 தாண்டி வந்து இருக்கணும். எத்தனையோ கல்யாணங்கள் 4 மணிக்கு போடுவாங்க, 6 மணிக்கு தூங்குவாங்க. ஆனால் 4:30 மணிக்கு போட்டு 5 மணிக்கு துவங்க வேண்டியது மாப்பிள்ளை விட்டால் அட்டன் பண்ணி சேர்ந்துட்டாங்க. பிறகு பெண் வீட்டை அழைத்து கொண்டு தாமதம். ஆனாலும் சென்னை பட்டணத்திலே 5:30 மணிக்கு ஆரம்பிக்கிறது ஒரு நல்ல நேரமாகவே கருதப்படுகிறது. ஏனென்றால் சராசரி எல்லாருக்கும் அதிலே மங்கள நிகழ்ச்சியிலும் பங்கு பெற்று வரவேற்பு நிகழ்ச்சியிலும் பங்கு பெற்று செல்வதற்கான காரியமாக இருக்கிறது. ஆனால் 5:30 தான் ஆகும்போது ஒன்றும் இல்லை, எல்லாம் சந்தோஷம்தான். பதறாத காரியம் சிதறாது. எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளாக 3 பேர்கள், மிஸ்ஸஸ் வினோத், மிஸ்ஸஸ் மரியானன் அண்ட் விஸ்வாசுடைய மகள் சோஃபியா பாட வந்திருக்கிறார்கள். நீங்கள் கூடி வந்திருக்கிறீர்கள். நாம் எல்லாரும் இந்த வேளையில் தேவனை தேடி அவர் நாமத்தை மிகப்படுத்தி வந்திருக்கிறோம். ஆனால் ஒரு கல்யாண வீட்டில் வந்து மங்களத்தை ஆசீர்வதித்த கர்த்தர் இந்த மங்களத்தை ஆசீர்வதிப்பாராக. அருமையான சகோதரி சங்கீதா, ராஜ்குமார் அவர்கள் மூலமாக இந்த செவ்வாய்ப்பேட்டை சபையிலே இவர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் எனக்கு தெரியும், குடும்பத்தை எனக்கு தெரியும். பாஸ்டர் ஜான் பாஸ்கர் என்றால் அவங்க குடும்பத்துக்கு பரீட்சை. அதுபோல இந்த பிள்ளைகள் சங்கீதா ராஜ்குமார் குடும்பம் எனக்கு பரீட்சை. சங்கீதாவுடைய மாமியார் அவர்களுடைய சகோதரி வகையிலே பெண் வீட்டார் ரிலேஷனாக இருக்கிறார்கள். மாப்பிள்ளை வீட்டார் அறிமுகப்படுத்தப்பட்ட போது நான் அறிந்து கொண்டேன். இந்த வேளையிலே வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வருக வருக என்று அழைக்கிறோம். கர்த்தருக்கு வரவேற்பு பாடிவிட்டோம். எங்களை மகான்பாக நேசிக்கிற அருமையான பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் உங்களை விசுவாசிக்கிறோம். அன்புக்காக நன்றி, பிரசன்னத்துக்காக நன்றி. இந்த வேளையிலும் கர்த்தாவே எங்கள் மத்தியில் பிரசன்னமாக இருப்பதோடு மணமகன் குடும்பம், மணமகள் குடும்பம் இருவேரையும் ஆண்டவரே உறவினர்களோடு காண செய்வதற்காக ஸ்தோத்திரம். விசேஷமாக மணமகன்
பிரவேஷ் ஆண்டவரே அந்த மணமகள் கேரி எவ்வேறுக்கும் மக்கள் நிறைவேறும்படியாக நிச்சயிக்கப்பட்டு பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கு திருமணம் நடக்க இருக்கிறது. காணாமல் கல்யாணத்திலே வந்து ஆசீர்வதித்தது போல பருவனை நிறைவாக்கி திருமணம் நடக்க இந்த ஆலய வைபவத்திலும் வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெறுகிறதான இடத்தில் உள்ள நாமத்தை மகிமைப்படுத்தும். நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி வந்திருக்கிற யாவரையும் உங்கள் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த பிள்ளைகள் இன்றைக்கு உடைய சமூகத்திலே உடைய திருமுக பிரகாசத்துக்கு முன்பாக உடைய திருவார்த்தைகளாலே ஆசீர்வதிக்கப்பட்டு மகிழ்ச்சியோடு வாழ்க்கையில் நன்மைகளை அடைய அனுகிரகம் செய்கிறாங்க. யாவரையும் பிரயாணத்திலே கொண்டு வந்து சேர்த்து நன்றி. எல்லா நிகழ்ச்சியிலும் பத்திரமா சுந்தரமாக பங்கு பெற்று கடந்து போக உதவி செய்து சகல காரியங்களையும் பொறுப்பட்டும். வேத வாசிப்பு ஆண்டவர் கொடுக்கிறதான அருட்செல்வாக்கு அருள்வாக்கு தொடர்ந்து உள்ளதான எல்லா வைபவங்களிலும் உங்களுடைய மகிழ்ச்சியும் பிரசனம் நிறைந்திருப்பதாக கோடாகோடி நன்றி நன்றி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிஸ்டர் சங்கீதா ஏதாவது சொல்ல வேண்டிய விஷயத்துல சொல்ல வேண்டிய முக்கியமான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. மணமகனுடைய தகப்பனார் இருக்கீங்களா? இங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாங்க. அருள்தாஸ் ஐயாவுடைய குடும்பத்தை சார்ந்த மணமகனுடைய தகப்பனாருடைய இணைந்தவர்கள் வந்து நிற்கும்படியாக கேட்கிறோம். அவர் அறிவுறுத்தலாக முக்கியமானவர்கள் எனது மதுக்கடலாம் வரணும்ல, குறிப்பாக குடும்பத்தில் உள்ளவர்கள் வாங்க வாங்க. கூப்பிட்ட வரைக்கும் வந்திருக்கிறீங்க. அதனால இவங்க யாரையும் கூப்பிட்டு இருக்க முடியாது. அவங்க வந்த வரைக்கும் இந்த பார்த்தீங்க வீடியோ பாருங்க தருவாங்க. சரி, ஒருவனை அல்லவா படைத்தார். ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படித்தானே. இவரெல்லாம் தேவ பக்தி உள்ள சந்ததி. அலையிலே சொல்லுவோமா? ஆமா, அதுக்கு சொல்றோம். பெண்ணுக்கு பெரியவர் யார் குடும்பத்தில்? அப்பான்னா அப்பா வரணும், பெரியப்பா சித்தப்பான பெரியப்பா சித்தப்பா வரணும். ஒருத்தர் வாங்க பார்ப்போம். உங்களுக்கு தெரியாது. சரி, வீடியோ எடுத்துக்கிட்டு நம்ம சொன்ன அங்கே பாருங்கம்மா, பச்சை சேலை அங்கே பாருங்க. முக சிரிப்பாக சிரிப்பா இருக்குங்க, பூரிப்பா இருக்கலாம். அது சொல்றேன். சங்கீதா வரணும் நீங்க. சரி சரி. ஆசீர்வாதமான குடும்பங்கள், ஆசீர்வாதமான குடும்பங்கள் வந்து சேரும் இந்த நாளிலே நாம் எல்லாம் மகிழ்ந்து நாம் துதிக்கவே ஆண்டவர் அருள் செய்தார். ஆனந்தமாய் பாடி மகிழ்ந்திட ஆண்டவர் அருள் செய்தார். கையசைப்போமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வெரி குட். கை வைத்துங்க பார்ப்போம். கை வைத்துங்க. ஓ ஹல்லேலூயா ஆசீர்வாதமான குடும்பங்கள் என்று ஒன்று சேர்வது நலமல்லோ. ஆசீர்வாதமான குடும்பங்கள் காணாவூரின் கல்யாண வீட்டில் வந்தவரே போவாரும் ஐயா. கல்யாணத்தின் வந்தவரே உம்மை அழைக்கின்றோம். திருமுக
ஆசீர்வதியும் ஐயா, குறைவெல்லாம் நிறைவாக்கிடும். ஆசீர்வதியும் தேவா, குறைவெல்லாம் நிறைவாக்கும். ஆசீர்வாதமான குடும்பங்கள் ரெண்டும் ஒன்று சேர்ந்திடும் இந்நாளிலே, ஒன்று சேர்ந்திடும் இந்நாளிலே. ஆசீர்வதிப்படியாக இரண்டு பிள்ளைகளுக்கும் நம்முடைய கருவிகளுக்கும் செலுத்துகிறோம். கர்த்தர் பிள்ளைகளும் ஆசீர்வதிப்படும் ஆண்டவரே, வீட்டை மட்டுமல்ல வாங்கள் சேனை தூங்கள் யாரும் இறங்கி கர்த்தாவே என்னுடைய பிள்ளைகளை கர்த்தாவே சுதந்திரம் ஆசீர்வதிப்பு நாங்கள் மன்றோம் ஆண்டவரே. ஊழியக்கார மூலமாய் கர்த்தாவே சுதந்திரம் இணைக்கப்பட்டதான கர்த்தாவே திருமண தகப்பனே தேவன் இணைத்தது கர்த்தாவே இது எங்களால் ஆண்டவரே, இது உப்படி கலங்கள் கர்த்தாவே நீ வேணுமாய் பிள்ளைகளை பயன்படுத்தும் ஆண்டவரே. பூமியின் வாழ்க்கை நான் யாவும் தகப்பனே சுதந்திரம் ஆண்டவரே, உமக்கு வந்து பிள்ளைகளாய் உங்களுடைய ஆலயத்தில் நடப்பட்ட பிள்ளைகளாய் ஆலயத்தில் நடப்பட்ட ஒலிவுடைய கட்சிகளை போல கர்த்தாவே வேத வசனத்துக்கு பயந்து கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா கணவன் மனைவிக்குள் ஒருவருக்கொரு விட்டுக் கொடுத்து தகப்பனே தேவனுக்கு பயந்து கீழ்ப்படுத்து தேவனுக்குள் வாழ கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு ஏற்றவான ஞானத்தை கிருபை கொடுக்க என்று நாட்டோட ஆண்டவரே. தேவனை இணைத்தீர் ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் நிறைவேற்ற மனுஷன் ராஜா உங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் மனதால் ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே. அவர்கள் பூஜையில் செல்வம் செழிப்பாய் கர்த்தாவே இந்த பிள்ளைகளை தகப்பனே உங்களுடைய நாமத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே இந்த ஊழியக்கார தகப்பனே அப்பா எங்களை இரு வீட்டாரி கர்த்தாவே எவ்வளவு வாழ்த்தி தகப்பனே சந்தமாய் துதிக்கும்படியாக கர்த்தர் சில கிருபைகளுக்காய் நாங்கள் தேவனை நன்றி கூறுவோம் ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டே, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் கர்த்தாவே ஸ்தோத்திரம் இந்த திருமண பந்தத்தின் மூலமாய் இணைந்து தகப்பனே அதன் மூலமாய் தகப்பனே தேவனுக்கு ஏற்ற கனிகளை கொடுத்து தகப்பனே கற்பத்தின் கனி தேவனால் வரக்கூடிய சுதந்திரம் ஆண்டவரே. அந்த சுதந்திரத்தை பிள்ளைகள் பெற்று தேசத்தில் தகப்பனே நல்ல ஒரு சுதந்திரத்தை அனுபவிக்க தேவன் பெருமை பாராட்டும்படியே நாங்கள் கரங்களை படைக்க மன்றாடும் ஆண்டவரே. பிள்ளைகளை கத்தாவை பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதியும் அடிமை அல்ல தகப்பனே. எங்கள் பரிசுத்த தூதர் கத்தாவே இந்த இடத்திலே கத்தாவை இறக்கிற ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளுக்காய் உங்களுடைய தூதர் அவர் அருகில நிற்கிறபடியா நாங்கள் நன்றி செலுத்தும் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுடைய தூதர் கத்தாவே ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளைகளுக்கு கத்தாவே தேவனுக்கு தரக்கூடிய ஒவ்வொரு ஞானத்தை கொடுத்து அந்த பிள்ளைகளை போஷித்து மன்னாவினால் எடுத்துக்கூடிய மற்றோட ஆண்டவரே நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதி. இந்த கரங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம், இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் இறக்க உள்ள பரமபிதாவே, ஆமென் ஆமென். ஒத்துழைத்து கிடைக்கும் வாழ்த்து செய்திகளை கொண்டு மணமக்களை வாழ்த்த வந்தீர்கள். இந்த மணமக்களை வாழ்த்த வார்த்தை உண்டு, அந்த வார்த்தையிலே நிறைவேறும் வாழ்க்கை உண்டு. சற்று உஷ்ணகால வேட்கையாக இருந்தாலும் விரக்தியாக இராதபடி நாம் பக்தியோடு இருந்து பரவசமாக தேவ வார்த்தைகளை கொண்டு இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் வரும்போது யாருக்கு வந்து விருந்தோ அப்படிங்கிறதல்ல, இது நம்ம வீட்டு விருந்து. ஆனால் இந்த மகிழ்ச்சியான சந்தர்ப்பத்திலே உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்ற அந்த வாக்குப்படி அவர்களுக்கு பாஸ்டர் ஆசீர்வாதம் கூறுகிறார் என்று நினைக்காமல் நாம் எல்லாரும் பாஸ்டரோடு சேர்ந்து இந்த இரு குடும்பத்தோடு மணமக்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறோம். நாம் ஆசீர்வதிச்சா நம்ம ஆசீர்வதிப்பார் நம்பிக்கையோடு உட்கார்ந்துருக்கணும். ஒரு கேள்வி கேட்க போறேன். இந்த கண்ணத்துல ஒரு சுவர் இருக்கு, இந்த பக்கம் ஆனாலும் சரி இந்த பக்கம் ஆனாலும் சரி, நீங்க இந்த பக்கம் ஆனாலும் சரி இந்த பக்கம் ஆனாலும் சரி, பந்து ஒண்ணு எரிஞ்சீங்கன்னா பந்து எங்க வரும்? மாடெல்லாம் எடுத்து வச்சுக்கீங்க. இப்போ போட வேண்டாம், இப்போ போட வேண்டாம். மாலைக்காக சந்தோஷம், மாலையிட்டு தாடி கட்டி எல்லா சிறப்புகளும் செய்வதற்கு நேரம் உண்டு. நீங்கள் செல்வதற்கு வெகு தூரம் உண்டு. எனக்கு அதை பற்றிய பாரம் உண்டு. எல்லா சாரமான செய்தியை கேட்ட பிறகு அதற்காக உங்களுக்கு நேரம் வழங்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிங்க இப்போ அமைதி காலத்து உட்காருங்க. அலுவலகம் ரொம்ப பிஸியாக இருக்கிற மாதிரி ஒன்றும் அவசரப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த திருமணத்துக்குரிய செய்தியை கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால தான் நான் கொடுக்குறேன். ஏன்னு கேட்டால் ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். உங்களுக்கெல்லாம் இப்போ செய்தி கொடுக்கும்படியாக
நான் டைமை பயன்படுத்தும் பொழுது சரியாக நீங்கள் பயன்படுத்தணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியமெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் இவங்களுக்காக மாத்திரம் சொல்லாமல் எல்லாருக்குமாகவே நான் சொல்லுகிறேன். இந்த கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த மீனிங் ஃபார் தட் நேம் நிவேஷ் அப்படின்னு போட்டால் இங்கே ஒரு பேர் வரும். அந்த பேரை நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கேன்னா ஜெண்டர் அப்படின்னா ஆணுக்குரிய பெயர். இன்வெஸ்ட்மெண்ட், குட் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த மணவர்களுக்கு ஒரு குட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக அவர் வந்து சேர்ந்திருக்கிற கரெக்டாக தட்ட மாட்டீங்களா? சரியா தட்டுங்க, நல்லா தட்டுங்க. சிலருக்கு என்னதான் கிடையாதுன்னா கம்முன்னு உட்காந்து ஜம்முன்னு போயிடணும், அப்படி இல்லை கும்முன்னு போகணும். கரங்களை தட்டி கத்துறவங்க யாராவது சிரிக்காம போகக்கூடாது. கத்திரிக்கு ஸ்தோத்திரம். அது நமக்கு மகிமை உண்டாவதாக. ஆரோகண சங்கீதம் உயர்ந்த சுதியிலே 7 வகையிலே வாசிக்க வேண்டிய 7 வரிசையிலே வாசிக்க வேண்டிய சங்கீதம். அவரோகணம் என்றால் 2 சுதி, ஆரோகணம் என்றால் 7 சுதி. மலையேறி செல்லும் போது பாடுகிற பாடல் போல. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கடிதரும் திராட்சை கொடியில் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவமர கண்டுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்பதே. சற்று முன்னுரை கொடுத்து முகப்புரை கொடுத்து தெளிவுரை கொடுத்து அறுவதைக்கு வருகிற காரணம் 2-3 பேராக கூடி, ஒரு 5-6 பேராக கூடி, ஒரு 10-15 பேராக கூடி, ஒரு 20-25 பேராக கொண்ட பிறகு ஆரம்பிச்சா எல்லாரும் கலந்துக்கிட்டது ஒரு சிலாக்கியம். எங்களுக்கும் சரியா முறையோடு ஊழியம் செய்தால் நல்ல ஒரு பாக்கியம். எல்லாம் அமைதியாக இருந்து கடைசி பேரை கேட்டு வாழ்ந்தீங்கன்னா யோக்கியம். அப்படி இருப்பது தான் இவங்க வாழ்க்கைக்கு கற்றுக் கொடுக்குற சௌக்கியம். நல்ல ஒரு ஆரோக்கியமான நிலையிலே குடும்பம், உற்றார், உறவினர், தம்பதிகள் இருவரும் சுகபலத்தோடு கலந்து கொள்ள அருள் புரிந்த தேவனுக்கு மகிமையும் கனமும் துதியும் சதா காலங்களில் உண்டாவதாக. சிறியோரும் கூட பெரியோர் போல் அமைதி காத்து கேட்பது அம்சம். பெரியோர்களும் சிறியோர்களை மாறிவிடாமல் பெரியவர்களாகவே இருந்ததை கவனித்துக் கொண்டிருப்பது அது பேரம்சம். ஆகையினால் இந்த வேளையில் தேவனுடைய அமைதி காக்கும் தேவ சமூகம் இப்பொழுதுதான் இங்கே வந்திருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரதர் மணி எங்க சபையினுடைய விசுவாசி. அவர் இன்றைக்கு இந்த கேக் ஆஃப் பண்றதுக்கு இந்த எலக்ட்ரிஷியன் மைக் செட் போட்டுக்க வந்துட்டார். வேலையில் திருந்த மனப்பான்மையோட அன்பு கீபோர்டு வாசிக்க வந்துட்டார். பாட்டு என்பது சுருக்கமாக பாடினாலும் இந்த பாடுகிற நேரத்திலே ஒரு தேவ பிரசனம் இருக்கிறது. தேவ பிள்ளைகளாகவே வந்து சூழ்ந்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை கேட்கிறோம். நீங்கள் இந்த கேர்லின் என்ற மணமகளை அருமையான மாப்பிள்ளை வீட்டார் அருள்தாஸ் ஐயா குடும்பத்திலே நிவேஷ் என்ற மணமகளுக்கு உங்கள் மகள் கேர்லினை கொடுக்க 100% சர்வ நிச்சயமா? சரி, ரொம்ப சந்தோஷம். ஐயா அருள்தாஸ் ஐயா நிவேஷை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கேர்லின் என்ற மணமகளுக்கு வாழ்க்கை துணையாக கணவனாக நியமித்தபடியே ஒப்பு கொடுக்க 100% சர்வ நிச்சயமா? சம்மதம். 7 குடும்பத்திலும் பெற்றோர்கள் சம்மதம் தெரிவித்தார்கள். இது கர்த்தருக்கு முன்பாக சாட்சி, இது சபைக்கு முன்பாக சாட்சி, குடும்பத்தின் உறவினர்களுக்கு முன்பாக சாட்சி. இதுதான் ஆண்டவருடைய சமூகத்திலே எல்லோருக்கும்
சமூகத்திலே விளங்குகிற காட்சி தேவனுக்கு மாட்சி. அவர்கள் நடந்து கொண்டே அங்கு வருவார்கள். மாப்பிள்ளைக்குரியவர் ஒருவர், பெண்ணுக்குரியவர் ஒருவர் கூட நடக்கலாம். அப்படிப்பட்ட நேரம் தான் அவர்களுக்கு பின்னே நாம் எல்லாரும் போகிற நேரம். இது விளையாடுகிற இடமல்ல, இது கல்யாணம். தம்பி, எல்லையில்லா கிருபை என்று சூழ்ந்து கொள்ளும், எல்லையில்லா கிருபை என்று சூழ்ந்து கொள்ளும். இந்த புதிய நாளே புதிய நாளே உமது அருளை பொழியும், உமது அருளை பொழியும். 1 2 3 கைகளை தட்டி பாடுவோம். சூழ்ந்து கொள்ளும் உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு ரூத் 2:12 வாசிக்க வேண்டாம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. கட்டளையிடுவது என்ன? அவர் சொன்னதுதான். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட
யாரு தடுத்தாலும் தடுக்க முடியாது, யாரு கெடுத்தாலும் கெடுக்க முடியாது. இறையாதே அமைதியா இரு, காற்று கடல் அப்படியே அடங்கி போச்சு. அதே மாதிரி என் மகனை நீ ஆசீர்வதிக்கப்படுவாயாக, என் மகளே நீ ஆசீர்வதிக்கப்படுவாயாகன்னு சொல்லி போவாஸ் சொன்னதை நிறைவேற்றினார்னு சொன்னா நித்திய போவாஸ் யாரு? மணவாட்டி ரூத்துக்கு மணவாளன் போவாஸ்ன்னா மணவாளன் இயேசுவுக்கு மணவாட்டி நாம தானே. அவர் சொல்றாரு, உன் செய்கைக்கு தக்க பலனை உனக்கு கர்த்தர் உறுதியா கட்டளையிடுவாராக. 2 பேரும் தான். இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே, யாராலையும் கிடையாது, அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அல்லேலூயா. ஆசீர்வதியும் கர்த்தரே ஆனந்தம் நீயவே, நீ சாவுதியும் சுத்தரே நீகம் மகிழவே, வீசிருவான ஜோதி கதிரெங்கே மேசியாயம் மனவாளனே, ஆசாரியனும் வான்ராஜனும் ஆசீர்வதித்திடும் இம்மனங்களுமே என்றென்றும் தந்தீரும், உம்மையை கண்டு சென்றும் ஓங்கள் செய்தருளும் இம்மையே மோட்சமாக்கும் வல்லவரே, இன்பத்துடன் வாழ்த்திச் சூட்சமே உம்மிலே தங்கி தரிக்க ஊக்கம் அருளுமே, வீசிருவான ஜோதி கதிரெங்கே மேசியாயம் மனவாளனே, ஆசாரியனும் வான்ராஜனும் ஆசீர்வதித்திடும், வீசிருவான ஜோதி கதிரெங்கே மேசியாயம் மனவாளனே, ஆசாரியனும் வான்ராஜனும் ஆசீர்வதித்திடும். மங்களம் வித்தியாசமா தான் இருக்கும். ஏங்கதான் முடியுமா தவிர தூங்கவே முடியாது. நீங்க ஆசீர்வாதம் வாங்கதான் முடியும். ரத்தன சுருக்கமா ஒரு பாயிண்ட் முடிச்சு 2க்கு 3 குடிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி 3 சரி வெரி ஸ்மை சரி இந்த வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு நிவேஷ் வாங்கிட்டு வரணும்னா அவன் கொடுக்குற பூரி எல்லாம் சாப்பிட்டுட்டு சும்மா இருக்கக்கூடாது. அவனை சந்தோஷப்படுத்த சாரி ஐ ஆம் சாரின்னு சொன்னான். அதே சொல்லுவாங்க. அதே மாதிரி கேள்வி என்ன செய்யணும்? ஐ ஆம் சாரி, டோன்ட் வரி, ஐ ஆம் சாரி. இந்த சாரின்னு சொல்ற வாழ்க்கையில சேரி ஆட்டோமேட்டிக்கா வரும். அது பூரி சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அப்படி தீர்மானிங்க, உங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பீங்க. அதை இன்னொருத்தர சொல்லவே கூடாது. கணவன் என்று சொன்னாலும் மனைவிட்ட மன்னிப்பு கேட்கணும், மனைவி என்று சொன்னாலும் கணவன் மன்னிப்பு கேட்கணும். ஏன் தெரியுமா? ஆண்டவர் ஆதாம் ஏவாளை படைக்கும் போது ஏவாளை எங்க இருந்து உருவினாரு? எல்லா எலும்பு தலையிலிருந்து நாம தரைக்கு மேல இருக்கேன்ருவா, காலில இருந்து ஒருவனா கால் தூசி எப்படின்ருவா. அதனால ஏற்ற துணையை உண்டாக்குனர் விழாவிலிருந்து உருவினாரு. சரி சமம் ஏற்ற துணை. அதனால 2 பேரும் அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்பு என்னும் மருந்தை பயன்படுத்தி வாழ்ந்தால் உங்கள் வாழ்க்கையில ஜெபிக்கிற ஜபத்துல ஆண்டவர் பரலோகத்திலிருந்து எல்லாம் உண்டாக செய்வார். சாட்சியெல்லாம் சொல்லி நேரம் இல்லை. லாஸ்ட் ஒன் ஐ வாண்ட் டு கன்க்ளூட். கடைசியா ஒன்று சொல்லி முடிக்கிறேன்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்களை வாசித்து முடிக்கலாமா? ஏசாயா 58, 11, 12 படிங்க. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, கர்த்தர் நித்தமும் உன்னை இல்ல ஏசாயா 58 13, 14 சாரி வாசித்தாங்க. திரும்ப வாசிங்க 13, 14. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே, என் பரிசுத்த நாளாக லாஸ்ட் குறிப்பு, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி, உயர்ந்த இடங்களில் உன்னை, பூமியின் வற்புறுத்தல் வார்த்தை தான், பூமியிலே நம்மை ஆசீர்வதிக்கும் கர்த்தர். நிவேஷ் கேரளி உங்கள் இருவரையும் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி, உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தினால் உன்னை போஷிப்பேன். உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தினால் உன்னை போஷிப்பேன். வேதத்தை கையில ஒழிக்கிட்டேன்னா கர்த்தர் நாமத்தை முடிக்க போறேன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? அல்லேலூயா. ஆமா, என்ன சந்தோஷம்? பூமியின் உயர்ந்த இடங்கள்ல உன்னை ஏறி இருக்க பண்ணுவார். இப்ப என்ன செய்ய, 2 பேரும் எங்க ஒர்க் பண்றீங்க? ஐடி கம்பெனியா? பேங்க். நீங்களும் பேங்க் பஸ் பேங்க். யாருக்காவது லோன் வேணும்னா கேட்டு வாங்கிக்கலாம்.
2 பேரையும் ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்கு நாணயமே ஒன்றா நிற்கிறோம். ஏன்னு கேட்டால் நாங்கள் இது வரைக்கும் ஒன்றா இருக்கிறோமான்னு ஒரு சாட்சி. அதுதான் ஆண்டவருக்கு மாட்சி. இதுதான் ஒரு சாட்சியின் காட்சி. அலையில சொல்லுவோமா, நாளையும் மனைவியும் சேர்ந்து இவங்களை ஆசீர்வதிக்க போகிறோம். குடும்பமாக 2 வாழை மரத்தை கட்டுவாங்க. நாளைக்கு ரொம்ப கூப்பிட்டுருக்காங்க எங்களுக்கு திருஷ்டிக்கு 2 வாழை மரம் கட்டலாமா? கட்டிக்கோங்க, அதுக்கு என்ன இருக்கு? தாலி கட்டணுமா கட்டிக்கோங்க, தமிழ்நாட்டு சட்டப்படி. மாலை போடணும் போட்டுக்கோங்க, வாசனையா இருங்க. போட வேண்டாம் போட்டுக்கோ. எல்லாம் முக்கியம் என்னன்னு கேட்டா வாழ்க்கையின் உண்மையான சத்தியம் தான் முக்கியம். அலையில சொல்லுவோமா, ஒரு பிள்ளைக்கு மிட்டாய் இஷ்டம், ஒரு பிஸ்கட் இஷ்டம், வாங்கி கொடு. அது மாதிரி தான். சரி, இந்த நேரத்தில் இந்த பிள்ளைகள் 2 பேருக்கு நிவேஷ் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், குட் இன்வெஸ்ட்மெண்ட். தன் லைஃப்பை ஆண்டவருக்கு மகிமையாக கேர்லினோடு ஆண்டவர் இன்வெஸ்ட் பண்ண போகிறார். கேர்லின் தன்னை காத்து கொண்டவள் தன் கணவனையும் காத்துக்கொண்டு சபைக்கு ஒரு ஆசீர்வாதமான கேர்ஃபுல்னஸாக வர கர்த்தர் இவர்களை சபைக்கு நல்ல விசுவாசியாக தந்தது 3வது. அவர்கள் தேவனுக்கு தந்தது 1வது. குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் மாறப்போவது 2வது. சபைக்கு சாட்சியாக இருப்பது 3வது. கரங்களை தட்டி கர்த்தரமாக அந்த நேரத்தில் கேர்லின் ஆகிய மணமகளை எனக்கு விவாக மனைவியாக ஏற்றுக்கொள்ள எந்த விதமான வற்புறுத்தலுமின்றி சொந்த மனச்சமதியோடு சம்மதமா? ஓகே. கேர்லின் ஆகிய நீ நிவேஷ் ஆகிய அருமையான இந்த மகனை மணமகனாக விவாக புருஷனாக ஏற்றுக்கொள்ள எந்த ஒரு வற்புறுத்தலின்றி சொந்த புத்தியோடு சுயபுத்தியோடு சர்வ நிச்சயமாக சம்மதமா? இவளையிலே மதம் அல்ல சம்மதம். கர்த்தர்கள் ஆசீர்வதிப்பாராக. இவளையிலே 2 பேர் முன்னால் கரங்களை கோர்த்து பிடிங்க. இன்னொரு கரங்களை தட்டி மங்களம் செழிக்க கிருபையாரோடும் மங்களம் மங்கள மணமகன் நிவேஷுக்கும் மங்கள மணமகள் கேர்லினுக்கும் மங்களம் செழிக்க கிருபையாரோடும் மங்களம் செழிக்க கிருபையாரோடும் முதலாவது ஆதாம் என்ற ஸ்தானத்திலே நிவேஷ் சொல்லுவார். முதல்ல பார்த்து சொல்றோம். கரெக்டாக இதுதான் பக்கத்தில் பாஸ்டர் வரணுங்கிறது தீர்த்தி வேலை தூக்கி போடுறதுக்கு நிவேஷ் ஆகிய நான் நிவேஷ் ஆகிய நான் கேர்லின் ஆகிய உன்னை என்னுடைய விவாக மனைவியாக கர்த்தருக்கு முன்பாக திருச்சபைக்கு முன்பாக குடும்பத்தினருக்கு முன்பாக ஏற்றுக்கொள்கிறேன். வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் தேவன் அனுமதிக்கும் வாழ்க்கை பயணத்தில் எல்லா சூழ்நிலையிலும் உனக்கு உண்மையான விவாக புருஷனாக இருப்பேன் என்று கர்த்தருடைய சன்னிதானத்திலே வாக்களிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய சன்னிதானத்திலே ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை ஒப்படைக்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணமே அல்லாமல் பிரிக்காதபடி வேறொன்றும் பிரிக்காதபடி நான் பிறர் முகம் பார்க்காமல் உத்தம மனைவியாக இருப்பேன் என்று வாக்களிக்கிறேன். இந்த நாளில் இவர்களை நிறைந்த
இந்த கிருபைகளுக்காக நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆபிரகாம் சகோதரப்படியாக ஆண்டவரே, பிள்ளைகள் வாழ்வை காணும்படியாக ஆண்டவரே, தலைமுறைகளை காணும்படியாக ஆண்டவரே, இவர்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஆண்டவரே, இன்று முதல் கொண்டு ஆண்டவரே அப்பா, இவர்கள் வாழ்நாள் எல்லாம் ஆண்டவரே சுகித்து செழித்திருக்கத்தக்கதாக ஆண்டவரே, வாழ்ந்திருக்கத்தக்கதாக ஆண்டவரே, ஊழியக்காரர்களாக ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதம் ஆண்டவரே, பூமிக்குரிய ஆசீர்வாதம், வானத்துக்குரிய ஆசீர்வாதம், சகல ஆசீர்வாதங்களால் இவர்கள் நிரந்தரமாக ஆண்டவரே நாமத்தின் நிமித்தம் ஆண்டவரே அப்பா, பிதா குமாரன் பசுத்தாவின் நாமத்தினால் ஆண்டவரே மனதார ஆசீர்வதிக்கிறார்கள். ஆசீர்வாதத்தின் கரம் சதா காலங்களில் ஆண்டவரே சூழ்ந்து கொள்ளட்டும், ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. புதிய மகிமை எல்லாம் ஒவ்வொருவருக்கு மாத்திரமே செலுத்தும். ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தை ஏறெடுக்கிற நீங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உங்கள் நிகழ்ச்சிகளுக்கு தமிழ்நாடு சட்டப்படி தாலி கட்டவோ நீங்கள் மாலையில் தருணம் கொடுக்கும். உற்றார் பேரண்ட்ஸ் முன்பதாகவும் உற்றார் முன்பதாகவும் இவர்களை வாங்க புருஷனாக வாங்க மனைவியாக எதுவும் குறித்த அன்புக்காக ஸ்தோத்திரம். இந்த சந்ததிகளை ஆசீர்வதியும், பதவி பெருகி பூமியை நிரம்ப உதவி செய்யும், இரட்டிப்பான நன்மைகளால் நிரப்பி ஆசீர்வதிக்கிறார். இந்த பிள்ளைகள் கத்தாவே குடும்பங்களுக்கும் சபைக்கும் உலகத்துக்கும் ஆசீர்வாதமான கத்தாவே கத்தாவே அப்பா சந்ததிகளாக உதவி செய்யும். ஆசீர்வதி கத்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்லப்படுவது போல வானத்தையும் பூமியும் படைத்த கத்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டிய வசனத்தின்படி இயேசை ஆசீர்வதிக்கிறேன். எல்லாம் வளர்ந்துகிறது நீட்டி சொல்லுங்க, ஆசீர்வதிக்கிறேன். இயேசுடைய ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி யாவரும் நாங்கள் சேர்ந்து கரம் நீட்டி ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் மற்றாத வேறுகளை போலவும் இருப்பார். இயேசு 50:11 ஆசீர்வாதமாக மகள் இருப்பாராக. வாழ்க்கை நினைத்த நோக்கத்தை பரிபூர்ணமாக நிறைவேற்றும். கேட்ட வசனத்தின்படி தேவனுடைய அன்பில் நினைத்திருக்கவும், என்னுடைய குடும்பத்தாரோடு நினைத்திருக்கவும், அதோடு கூட ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம், வசனத்திலே கேட்டது போல ஒருமனப்பட்டு ஒருவருக்கொருவர் அன்பை செலுத்தி மன்னிப்பு என்ற தைலத்தை பயன்படுத்தி விட்டு கொடுத்து சமாதானத்தை காத்து உறவை கர்த்தருக்குள் வசனத்தின்படி புதுப்பித்து வாழ உதவி செய்யும். அதோடு கூட கர்த்தருடைய நாளிலே சபையிலே ஆராதிக்கவும், சபையிலே வந்து பரிசுத்தமாய் பரலோக பிள்ளைகளாய் வளர்ந்து ஆண்டவரை பயனுள்ள பாத்திரங்களாய் விளங்கவும் உதவி செய்கிறார்கள். இதை கேட்ட செய்தியின்படி சபையிலே 2 ஆத்துமாக்களையும் நல்ல விசுவாசிகளாய் தந்ததற்காக நன்றி. சபையில் உள்ளவர்களும் வந்து பிள்ளைகளுக்காக பாடி வாத்தியங்களை இசைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்காக நன்றி. வந்து யாவருமாய் குடும்பார் சுத்தார் உறவினர் வாழ்த்துவதற்காக நன்றி. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பீர் என்ற வாக்குப்படி இந்த மணமக்களை ஆசீர்வதித்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. நிதியான ஆண்டவர் வரவேற்பு நிகழ்ச்சியை பொருட்படுத்த வழிநடத்த வேண்டும் என்று ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஆமென். இப்பொழுது மங்களம் செழிக்க பாடும்போது ஒரு சரணம் பாடும் பொழுது அந்த மணமக்கள் கையெழுத்திடுவார்கள். கையெழுத்து இட்ட பிறகு இந்த பிள்ளைகளுக்கு குடும்ப உறவினர்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யலாம். கல்யாணமே வைபோகமே திருமணத்தில் கொண்டாட்டமே. கல்யாணமே வைபோகமே திருமணத்தில் கொண்டாட்டமே. அழகான பரிசுத்தமான மகனுக்கும் அழகான கன்னிகை பெண்மணிக்கும், அழகான பரிசுத்தமான மகனுக்கும் அழகான கன்னிகை பெண்மணிக்கும் நடக்கும் பரிசுத்த விவாகமே. பெருக நிரந்தர சந்தோஷமே. நடக்கும் பரிசுத்த விவாகமே. பெருக நிரந்தர சந்தோஷமே.
பரிமாற ஓர் துணையாய் ஆசையோடு பார்க்கின்ற இதயத்திற்கு அன்பை பரிமாற ஓர் துணையாய் ஆசையோடு பார்க்கின்ற இதயத்திற்கு ஆண்டவரின் ஆசீர்வாதம் பொழிகின்றதே சந்தோஷ மலர்கள் மலரட்டுமே எதிர்பார்த்த காரியம் நிறைவேறுதே இனியதோர் அன்பான இதயங்களே தேவனை நியமித்த நாள் இதுவே நம் கண்கள் ஆச்சரியப்படுகின்றதே கல்யாணமே வைபோகமே திருமணத்தில் கொண்டாட்டமே கல்யாணமே வைபோகமே திருமணத்தில் கொண்டாட்டமே மரணத்தை தவிர வேறெதுவும் பிரிக்கவே முடியாத ஓர் பந்தமே மரணத்தை தவிர வேறெதுவும் பிரிக்கவே முடியாத ஓர் பந்தமே இன்பத்தில் துன்பத்தில் இணைந்திருக்க வாழ்விலும் தாழ்விலும் சேர்ந்திடவே பிரபுவே இவர்களை ஆசீர்வதித்தீர் தேவனை இதற்கே நியமித்தீரே பரலோகத்தில் தேவரில் நியமித்ததை பூலோகத்தில் அதனை நிறைவேற்றினீர் கல்யாணமே வைபோகமே திருமணத்தில் கொண்டாட்டமே கல்யாணமே வைபோகமே திருமணத்தில் கொண்டாட்டமே அழகான பரிசுத்த மணமகனுக்கும் அழகான கன்னிகை பெண்மணிக்கும் அழகான பரிசுத்த மணமகனுக்கும் அழகான கன்னிகை பெண்மணிக்கும் நடக்கும் பரிசுத்த விவாகமே பெருக நிரந்தர சந்தோஷமே நடக்கும் பரிசுத்த விவாகமே பெருக நிரந்தர சந்தோஷமே என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய விவரிக்க முடியாத கிருபைய என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய விவரிக்க முடியாத கிருபைய அதுதான் கிருபை அதுதான் கிருபை நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே அதுதான் கிருபை அதுதான் கிருபை என் ஜீவியத்தின் பாடலானதே தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும் தள்ளப்பட்டோரை